மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் செல்போனில் மூழ்கி கிடந்த அவலம் அரங்கேறியுள்ளது. திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் மண்டல கூட்டத்தில் 77 முதல் 100வது வார்டு வரை உள்ள உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அவர்களது கோரிக்கைகளை கேட்காமல் செல்போனில் மூழ்கி கிடந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கூட்டம் பட்டிமன்றம் போன்று சிரித்து பேசிக்கொண்டும் செல்போனில் மூழ்கியபடி நடந்திருப்பது மாமன்ற கூட்டத்தின் லட்சணத்தை அம்பலப்படுத்தியது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் 2வது நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். அண்ணா தெரு, உழவர் சந்தை, தென்குளக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உதவியுடன் அகற்றி வருகின்றனர். இதனால் கவலையடைந்த வியாபாரிகள் தினந்தோறும் அரங்கேறும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா, பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வியாபாரிகள் மீது அடக்குமுறையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய அரசால் பணியமர்த்தப்பட்ட சமூக சுகாதார பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றி வரும் 500க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 20,000 தொகுப்பூதியம், 7 மாத ஊதிய நிலுவை உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் விரோத மத்திய மாநில அரசுகள் உடனடி தீர்வு காண வலியுறுத்தினர்.